பிடியதன் உருவமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளில் மிகக்கூடிய வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே. பொதுவாக மாதாந்திர டிவி என் அன்புக்குரிய நிர்வாகத்திற்கும் என்னை எடுத்து வளர்த்து ஆளாக்கி இந்த வயதிலும் உண்மையைத்தான் சொல்லணும் என்று சொல்லக்கூடிய என் குருநாதருடைய திருவடியை வணங்கியும் கண்மணியகத்தில் என்ற நேயர் பெருமக்களுக்கும் பாதம் தொற்று பணிந்து 1/4/2026 ஆங்கில மாதம் ஏப்ரல் மாதத்துக்குரிய பலனை பற்றி இப்போது பதிவு செய்ய காத்துள்ளேன். அப்போ ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய நிகழ்வுகள்லாம் நிறைய இருக்குது. அதில் நேயர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியோட சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது 2026 வரக்கூடிய ஏப்ரல் 14 நாள் வருடப்பிறப்பு. அதுக்கடுத்து வரக்கூடியது 23/4 நம்ம எல்லாம் நன்கு புரிந்து தெரிந்து அறிந்து ஜனநாயகத்தை பதிவு செய்யக்கூடிய நாள் அந்த 23, அது ஏப்ரலில் வருது. அப்போ 14/4 பாருங்கள், அந்த ஓலை திருவிழா நடக்கும் இதில் கிறிஸ்துவர்களில். அந்த ஓலை திருவிழாவும் சரி, இந்த ரம்ஜான் பண்டிகையும் சரி, எல்லாமே இந்த ஏப்ரலில் அப்படியே எல்லாத்தையும் ஜல்லிக்கட்டு கால மாதிரி அழுத்து விட்டுருவாங்க. அப்படி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது ஏப்ரல். அப்போ ஏப்ரல் மாதம் மிக மகத்தான மாதமாக நம் மக்களுக்கு, நம் நேயர்களுக்கு நிச்சயமாக 12 ராசிக்கும் உள்ள பதிவை இப்போது தெளிவாக உங்களுக்கு எடுத்து சொல்ல காத்திருக்கிறேன். நான் காண இருப்பது மகரம். அதாவது தொன்று தொற்று உள்ளத்தோடு இருக்கக்கூடியது மகரம். உண்மையும் அன்பும் பாசமும் நேசமும் இருக்கக்கூடியது மகரம். பொறுமையின் சிகரம் மகரம். தான் வேலை உண்டு தான் உண்டு என்று நினைக்கக்கூடியவர் மகரம். தான் வேலை உண்டு தான் உண்டு நினைக்கக்கூடியவர் மகரம். எப்போதுமே சிந்தனையோடு இருக்கக்கூடியவர் மகரம். எப்போதும் அமைதியின் சுரூபமாக இருக்கக்கூடியவர் மகரம். எப்போதுமே யாருக்கும் எந்த கெடுதியும் நினைக்க வேண்டாம் என்று நினைக்கக்கூடியவர் மகரம். கொஞ்சம் சுயநலம் உண்டு, கொஞ்சம் சுயநலம் உண்டு. சுயநலம் இல்லாமல் உலகத்தில் வாழ முடியாது இல்லையா? அப்போ சுயநலம் இருந்தால் தானே தான் பிள்ளை, தான் பொண்டாட்டி, தான் மனைவி, தான் குழந்தை, தான் குடும்பம், தனது நண்பர்கள், தனது ஆஃபீஸு எல்லாமே சுயநலம் தானே, எல்லாமே சுயநலம் தானே. ஆக கண்டிப்பாக மகர ராசி நேயர்களுக்கு இந்த உங்கள் ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 3ல் இருக்கார். அது மட்டும் இல்லை, மகரத்துக்கு இப்போவும் நல்லா 7.5 சனீஸ்வரனுடைய தாக்கங்கள் முடிஞ்சிருச்சு. அப்போ 7.5 சனியுடைய தாக்கங்கள் முடிஞ்சாலும் கடந்த காலத்தை விட இனிமேல் வரக்கூடிய காலம் மிகவும் பரிவட்டம் கட்டக்கூடிய காலம், மிகவும் பரிவட்டம் கட்டக்கூடிய காலம். ஏன்னா 6/6 குரு உங்களை பார்க்குறார். 6/6 குரு பார்க்குறார் பாருங்கள். 9ஆம் பார்வை 7ஆம் பார்வை கடகத்தில் மகரத்துக்கு 7ஆம் பார்வை பார்க்குறார். விருச்சகம், மகரம், மீனம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அப்போ குரு பார்த்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கும். குரு பார்த்தால் ஃபைனான்ஸு கிடைக்கும் நீங்கும். குரு பார்த்தால் சத்துருக்களுடைய தாக்கங்கள் குறையும். குரு பார்த்தால் திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் வரும், தொழில் விருத்தி அபிவிருத்தி அடையும், தடையெல்லாம் நீங்கும். நிச்சயமாக தொன்று தொற்று சொல்கிறது தான், தொன்று தொற்று சொல்கிறத குரு பார்க்கணும். குரு மட்டும் பார்த்தா மட்டும் பத்தாது, அந்த குரு பார்க்குறதுக்கு தகுந்தவாறு தசாபுத்தி அமைய வேண்டும். அந்த குரு பார்க்குற அளவுக்கு தசாபுத்தி அமையணும், அதுதான் முக்கியம். அந்த தசாபுத்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எத்தனை செல்வாக்கு பெற்றவர் இருந்தாலும், பெரிய பெரிய ஆளுகள் யோக பகவான் இருந்தாலும் சரி, ஆனால் என்ன செய்யணும்? குரு பார்க்கணும். குரு பார்க்கும்போது தசாபுத்தி மேட்சிங்காக இருக்கணும். கருப்பு சம்மந்தப்பட்ட தொழில், உளுந்து சம்மந்தப்பட்ட தொழில், நார் சம்மந்தப்பட்ட தொழில், மரங்கள் சம்மந்தப்பட்ட தொழில், கீழுள்ள பொருள்களுக்கு, அதாவது பூமிக்கு கீழ் உள்ள பொருள்கள், அதே மாதிரி கருப்பு தார் சம்மந்தப்பட்டது, தானியங்கள் சம்மந்தப்பட்டது, ஏஜென்சி சம்மந்தப்பட்டது, பெட்ரோல் பங்கு சம்மந்தப்பட்டது, தென்னை நார், பனை நார், தென்னை, பனை, பனைமரத்து வெள்ளங்கள், பார்த்தீங்களா, பனைமரத்து வெள்ளங்கள், கயிறு, செங்கல் சூளை, இந்த மாதிரி ஆடு மாடு கோழி தீவனம், ஆடு மாடு கோழி தீவனம், மீன் பண்ணை, இறால் பண்ணை, பாருங்கள் எவ்வளவு இருக்குது பாருங்கள். மகரத்துக்குத்தான் 12 ராசியில் மிக அதிகப்படியான தொழில். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மகரத்துக்குத்தான் மிக அதிகப்படியான தொழில் இருக்குது. ஏன் தெரியுங்களா? அந்த இடம், அதுக்குரிய ஓனர் தொழிலதிபதி, அதுக்குரிய ஓனர்
முதலாளி, அதுக்குரிய ஓனர் தொழிலாளி. அதனால தான் அந்த தொழிலுக்கு நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இலையை போடுறவர் அவர் தான், பரிவாரங்கள் வைக்கிறது பரிமாறம் வைக்கக்கூடியது, பரிவாரமும் பரிமாறிக்கொள்ளக்கூடிய எல்லா பதார்த்தமும் பரிமாறக்கூடியவர் அவர் தான். உப்புலேருந்து பாயாசம் வரை ஊற்றுறவர் அவர் தான். எல்லாம் சாப்பிட்ட பிறகு இலையை எடுக்கிறது அவர் தான். அப்போ அவர் தொழிலாளி ஆகிறாரு, உழைப்பாளி ஆகிறாரு, முதலாளி ஆகிறாரு. அப்போ தொழிலாளி, உழைப்பாளி, முதலாளியான மகரம் கும்பம். மகரம் தான் 90%. அப்படிப்பட்ட நேரம் இருக்கிறதுனால இப்போ கண்டிப்பாக 6/6லேருந்து நீங்கள் புதுசாக உங்கள் தொழிலை ஆரம்பிக்கலாம், புதிய நிறுவனத்தை ஆரம்பிக்கலாம், புதிய பிஸ்னஸ் பண்ணலாம், புதிய மேர்ஜர் பண்ணலாம், எது வேணாலும் செய்யலாம். உங்களுடைய தசாபுத்தியை மட்டும் லக்கணத்தை கரெக்டாக பார்த்துக்கணும். மகர ராசிக்கு லக்கணம் மட்டும் மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம் இருந்தால் கோடி புண்ணியம், ரிஷப லக்கணம், துலா லக்கணம் இருந்தால் அதிகோடி புண்ணியம். மகரத்துக்கு இதை மட்டும் பார்த்துக்கிட்டா நிச்சயமாக மிகப்பெரிய செல்வத்தை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அப்போ கண்டிப்பாக மகர ராசிக்காரங்கள் வழிபட வேண்டியது சனீஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கள். அதோட அவர் முனீஸ்வரன் வழிபாடு, சனீஸ்வரன் வழிபாடு, கருப்புசாமி வழிபாடு, முனீஸ்வரன் வழிபாடு, இதெல்லாம் செஞ்சு வரும்போது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். கருப்புசாமியோட ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா காக்கும் கடவுள், கிராமத்து தேவதை, குலதெய்வம் வழிபாடு, கிராமத்து தேவதை, இது எல்லாமே நீங்கள் பண்ணால் தான் மகரம் நீங்கள் சிகரத்தை அடைய முடியான ஒரு வாய்ப்பை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. நிச்சயமாக நல்லா கொடுக்கும். என்ன 7.5 கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. அதில் இருக்கிற நட்சத்திரம் திருவோணம், அவிட்டம், உத்திராடம் சிவபெருமானாக கும்பிடுங்க. திருவோணம் அம்பாள் வழிபாடு. உப்புலியப்பன் கோவிலுக்கு ஒரு தடவை போங்க. திருவோண நட்சத்திரத்துக்கு உப்புலியப்பன் கோவிலுக்கு ஒரு தடவை திருவோணத்துக்கு போயிட்டு வாங்க. அப்போ உப்புலியப்பன், அவிட்டம், கொடுமுடி ஒரு தடவை போயிட்டு வாங்க. கூடுமானவரை அங்கங்கே போகிறத விட ஜென்ம நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போங்க. ஜென்ம நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போகும்போது அது சிறப்பாக அமையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அதில் எந்த கருத்தும் இல்லை. கண்டிப்பாக நல்ல முறையில் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இது மகர ராசிக்கு கண்டிப்பாக மகரத்துக்கு வரும்போது அந்த தொழில் சம்பந்தப்பட்டதுக்கு ஏற்கனவே கடகத்தை பார்க்குறாரு. 6/6லேருந்து பார்க்குறாரு. 6/6லேருந்து பார்க்கும்போது என்ன ஆகுது, நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு பண்ணுறாரு. வயசுக்கு தகுந்தவாறு கஷ்டப்பட்டோம், எல்லா கஷ்டத்தையும் போட்டு இப்போதைக்கு ஒரு உச்சத்தை கொண்டாந்து கொடுக்கறது மகரம். அந்த உச்சத்தை கொண்டாந்து கொடுக்குறது மகரம் தான், வேறு எந்த இதுவும் கிடையாது. அதுக்காகத்தான் மகர ராசியில் பறக்கிறவங்க என்றைக்கும் சிகரத்தடைவாங்க. அது மட்டும் இல்லைங்க, மகரத்தில் எப்போதுமே பாருங்கள் 35 வயசு 40 வயசுக்கு மேலே தான் பெரிய தில்லாக வருவாங்க, பெரிய அதிபதியாக வருவாங்க, பெரிய யோக பலனாக வருவாங்க என்பதில் மாற்று கருத்து